Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் தெரிவித்ததாக ஒரு கருத்தை சொல்ல போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. சீமான் முதல்ல விளங்காமல் பேசுகிறார் என்று அவரை பற்றி நான் நினைத்தேன். பிறகுதான் எனக்கு தெரிகிறது அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள், ஒரு பெரிய பித்தலாட்டமான ஆள் என்று தெரிகிறது. நான் சொல்கிறேன், திராவிடம் என்கின்ற கோட்பாடு வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேறு. சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது நியாயமானது. மந்திரிகள் பூராவும் ஊழல்கள், கொள்ளையடிப்பது தான் எங்களுடைய கொள்கை, இதை நீ ஏற்றுக்கொள், அதுதான் திராவிடம் என்று நீ, திராவிட மாடல் என்று நீ சொல்வாயே. ஆனால் எங்களுக்கு திராவிடத்தின் மீது உள்ள எதிர்ப்பால் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் போனால்தான் நாங்கள் சுமையற்றவர்களாக வாழ முடியும். திராவிடம் மோசமானது, திராவிடத்தை சொன்னால் ஒழிப்பேன். என்ன திராவிடத்தை சொன்னால்? திராவிட மாடலை ஒளி, அந்த ஆட்சியை ஒளி, உன்னோடு நானும் வருகிறேன். திராவிடத்தை ஒழிக்கிறேன் என்றால் உன்னுடைய வரலாறே போய்விடும். உனக்கு வரலாறே தெரியவில்லை. எத்தனை தடவை சொன்னாலும் திராவிடம் என்பதற்கு வரலாற்று சான்றுகளை சொன்னால் நீ ஒப்புக்கொள்ள மறுகிறாய். திராவிடம் என்றே ஒன்று இல்லை என்றால் நாம் பெற்ற மொழிகளெல்லாம் இல்லையா என்று நான் கேட்கின்றேன். நம்முடைய பெருமையை சிதைக்கிறாய். தமிழ் என்ன மலடியா? ஆரியர்களாகிய அவர்கள் திராவிட நாட்டில் வாழ்கின்ற காரணத்தினால் பிராமணர்களுக்கே திராவிட பஞ்சமரபினர் என்ற பெயர் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழ்வதால் அவன் தமிழ் பார்ப்பான் என்பது போல திராவிட பஞ்சமரபினர் என்று சொல்லி பார்ப்பனர்களில் ஒரு கூறார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, நீ விலை போய் விட்டவன் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. 100 தலைமுறை போனாலும் நீ எங்களை விட பெரிது என்று நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்கள் உன்னை விட பெரிது என்று சொல்லவும் இல்லை. குதிரை ஏறாதே என்பது ஒன்று தான் என்னுடைய கொள்கை. அதனாலே நீ இந்து மதமாக இரு, உன்னுடைய மதம் அது, நான் இந்து இல்லை. நான் அதனாலே தான் சொல்லுகிறேன், இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள் என்று. இந்த அறிவு கெட்ட அமைச்சர்களுக்கு அது புரியவில்லை. சும்மா 72 வயதில் 22 வயது மணியம்மையை திருமணம் செய்து அவருக்கு தேவை பண்ணி கொடு, உனக்கு என்ன வந்தது? என்னுடைய கருத்து ஒன்று தான், ஒரு பெண்ணுக்கு அதில் மறுப்பில்லை என்றால் உனக்கு என்ன வந்தது? இவ்வளவு சிறந்த மனிதனை 4 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட போதும் என்று ஒரு பெண் பெருமையாக நினைத்தால் அது அவளுடைய விருப்பம். அதில் என்ன நீ போய் குறுக்கிடுகிறாய்? பெரியாருடைய கொள்கைகளை மறுத்து நீ பெரியாரை நாசமாக்க முடியாது. என்னை போன்ற கடவுள் நம்பிக்கைக்காரனே பெரியாருடைய பங்கை ஒப்புக்கொள்கிறானே. பெரியாரை விட சீமான் ரொம்ப சிறந்தாள், பணி செய்தாள், நாட்டின் போக்கை மாற்றியாள். இதுக்கு 10 பேர் திரிகிறானை மனை பற்றி தான் நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். புரியாமல் இந்த இளைஞர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். பெரியார் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் கிளம்பியிருக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் தெரிவித்ததாக ஒரு கருத்தை சொல்ல போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. இல்ல உங்களுடைய பார்வை என்ன? பெரியார் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். இல்லை, பெரியார் அப்படியெல்லாம் என்ன ரொம்ப அதற்கு சான்று காட்டு என்றால் இருந்தால் காட்ட முடியவில்லையே. இவர் சொல்லுகிறார், அரசாங்கம் அதை பொது உடைமையாக்கி அரசுடைமையாக்கி அதை வெளியிடட்டும், அதில் காட்டுகிறேன் என்று சொன்னால் அது நடக்கின்ற கதையா? நீ எதிலிருந்து பார்த்தாய்? நீ பார்த்ததை காட்டு. நீ எதிலிருந்தோ படித்திருப்பாய். இது அரசாங்கம் அரசுடைமையாக்கிய புத்தகம் வெளிவராத போது அதிலிருந்து நான் பார்த்தேன் என்று நீ சொல்ல முடியாது. ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து நீ படித்திருக்கிறாய். அது எந்த புத்தகம்? அது பெரியார் தொடர்பான புத்தகம் தானா? அது இருந்தால் நாம் பெரியார் வழிக்கு சொல்லியதாக நாம் சொல்லுவோமே தவிர, பெரியார் பெரிய இணையற்ற சிந்தனையாளர். நான் சொல்கிறேன், பெரியாருடைய கருத்துக்கள் பல ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். ஆனாலும் கூட தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சிந்தனையாளன் பெரியார் தான். திராவிட இயக்கத்திலேயே அறிவோடு இருந்தவர்கள் 2 பேர் தான், ஒருவர் பெரியார், இன்னொன்று அண்ணா. இதிலும் ஆழமாக சிந்தித்து அடித்தளத்தையே தலைகளாக புரட்டுகின்றவர் பெரியார் தான். பெரியார் மாதிரி ஒரு அஞ்சாத தலைவன் ஒருவன் ஒரு காலகட்டத்தில் தோன்றி இருக்காவிட்டால், நான் பலவற்றில் வேறுபடுகின்றவன் பெரியாரோடு, அதை பற்றி முக்கியமில்லை. அத்தகைய ஒரு தலைவன் தோன்றி இருக்காவிட்டால் இந்த இன உணர்வும் மொழி உணர்வும் தமிழ்நாட்டில் நிலை பெற்றிருக்கார். இந்த சீமானும் முதல்ல விளங்காமல் பேசுகிறார் என்று அவரை பற்றி நான் நினைத்தேன். விளங்காமல் பேசுகிறார், புரியவில்லை, படிப்பில்லை, ஆழமில்லை, கூறிய நோக்கில்லை என்று தான் நான் அவரை பற்றி நினைத்தேன். பிறகுதான் எனக்கு தெரிகிறது அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள்,
ஒரு பெரிய பித்தலாட்டமான ஆள் என்று தெரிகிறது. எத்தனையோ தரம் சொல்லிவிட்டோம். திராவிடம் என்ற சொல் தமிழ் தாய் வாழ்த்திலே இருக்கிறது மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையினுடைய வாழ்த்திலே. ஆகவே அந்த பாட்டை தூக்கி எறிவேன் என்று சொல்கிறார். நாம் எத்தனையோ தடவை கேள்வி கேட்டோம். சரி, தமிழ் ஈன்ற மொழிகள் பல, சமஸ்கிருதம் பல மொழிகளை ஈன்றது வடநாட்டிலே, அவையெல்லாம் உயிர்ப்போடு இருக்கின்றன. சமஸ்கிருதம் உயிர்ப்போடு இல்லை. தமிழ் பல மொழிகளை ஈன்றது, தமிழும் இருக்கிறது, பிற மொழிகளும் இருக்கின்றன. இந்த மொழிகளெல்லாம் வழங்குகின்ற நாட்டை எப்படி சொல்வாய் என்று கேட்டால், திராவிட நாடு என்று சொல்ல வேண்டாம், வரலாற்றிலே வேறொரு பெயர் இருக்கிறது என்று சொல். அதுதான் இருக்கிறது என்றால் ராமானுஜர் காலத்திலிருந்து வழங்கி வருகின்ற ஒரு சொல்லை நம்முடைய பிராமணர்களுக்கே திராவிட பஞ்சமரபினர் என்ற பெயர் இருக்கிறது. திராவிட நாட்டில் வாழ்கின்ற காரணத்தினால் ஆரியர்களாகிய அவர்கள் திராவிட தமிழ் பார்ப்பான் என்று சொல்கிறோமே, தமிழ்நாட்டில் வாழ்வதால் அவன் தமிழ் பார்ப்பான் என்பது போல திராவிட பஞ்சமரபினர் என்று சொல்லி பார்ப்பனர்களில் ஒரு கூறார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, நீ விலை போய் விட்டவன் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இல்லாவிட்டால் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப ஆதாரமும் காட்டாமல், திராவிடம் என்பதற்கு தமிழ் ஈன்ற பிற மொழிகளையெல்லாம், அந்த மொழிகள் வழங்குகின்ற பகுதிகளையெல்லாம் எப்படி சொல்வது என்பதற்கு நீ வேறொரு சொல்லை பழமையிலிருந்து எடுத்து காட்ட முடியாத போது அதையும் அழிப்பேன் என்று சொன்னால் நமக்கு குறைவா நமக்கு பெருமையா? ஆகவே உனக்கு ஒரு உண்மையே தெரியவில்லை, நீ உண்டென்றதெல்லாம் இல்லை என்றாய். திராவிடம் என்பது இந்திய நாகரிகத்தை உருவாக்கியவை 2 நாகரிகங்கள் தான். ஒன்று வேத நாகரிகம், இன்னொன்று திராவிட நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். ஆரிய நாகரிகம் ஆரியம் என்ற பெயராலே வழங்குகிறது. நம்முடைய நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய பகுதி சுருங்கியது, ஆனால் ஆரிய நாகரிகம் இந்தியா முழுவதும் பரவியது. அவர்கள் கங்கை கரையில் வாழ்ந்து பல பகுதிகளுக்கு பரவிய காரணத்தினால் இந்தியா முழுவதும் அவர்களுடைய நாகரிகம் இருக்கிறது. ஆனால் நான் பல சமயங்களில் நினைப்பேன், பிராமணன் தமிழன், தமிழை தாய்மொழியாக கொண்டவன், அவன் இந்த மண்ணில் வாழ்கின்ற உரிமை பெற்றவன், அவன் தமிழ் பார்ப்பான், சரியா? ஆனால் அவனுக்கு நமக்கு வேறுபாடு வருவதற்கு காரணமும் உராய்வு வருவதற்கு காரணமும் அவன் எல்லாவற்றுக்கும் மூலமாக வேதத்தை நினைப்பான், சமஸ்கிருதத்தை நினைப்பான், ஊரிடங்களை நினைப்பான். உயிரே அவனுக்கு அங்குதான் இருக்கும். இதில் ஒரே ஒரு வேறுபாடு நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். தமிழ் பார்ப்பானுக்கும் வேதம்தான் அடிப்படை, கங்கை கரை பார்ப்பானுக்கும் உத்தரப்பிரதேச பார்ப்பானுக்கும் வேதம்தான் அடிப்படை. ஆகவே இவர்கள் மொழிவாரியாக நம்மோடு இணைந்து மதவாரியாக பிறரோடு இணைந்திருப்பவர்கள். ஒன்றும் பிழையில்லை. மதவாரியாக அரேபியாவோடு இணைந்து மொழிவாரியாக தமிழனாக முஸ்லீம் இருப்பது போன்றது தான் அது என்று நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக தமிழ் பார்ப்பான் தமிழ்நாட்டில் இருக்கட்டும், அவனுடைய மதம் வேறு. அவனுடைய மதம்தான் இந்து மதம், அவனுடைய மதம்தான் வேத மதம். நம்முடைய மதம் இந்து மதம் இல்லை. ஆகவே அவனுடைய மதத்தை இங்கே கடைபிடித்து கொண்டு அவன் அமைதியாக வாழட்டும். இவனும் நாமும் ஒன்றாக இருந்தால் நம் மீது குதிரை ஏறுவான். பெரியார் இவனை ஒழிக்க நினைத்ததற்கு காரணம் இவன் குதிரை ஏறுகிறான் என்பதனால்தான். வேறு ஒன்றும் அவன் செய்த குற்றம் ஒன்றும் இல்லை. அவன் குதிரை ஏறுவான், நீ எனக்கு கீழே என்பான், சூத்திரன் என்பான், தொடமாட்டேன் என்பான், செய்ய மாட்டேன், ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பான். அது 1000 ஆண்டுகளாக ஏற்பட்ட ஒரு பழக்கம். சோழ பேரரசு காலம் வரையிலும் இவர்கள் வைக்கப்பட வேண்டிய இடத்திலே தான் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கு பெருமை அளிக்கப்பட்டதே தவிர இவர்கள் குதிரை ஏறுகின்ற அளவிற்கு அன்றைக்கு நிலைமை இல்லை. பின்னால் தெலுங்கர்கள் ஆட்சி, மராத்தியர்கள் ஆட்சி, இவற்றில் இவன் குதிரை ஏறுகின்ற நிலையை பெற்றுவிட்டான். இப்பொழுது கீழே இறங்கினால் அவனுக்கு சிரமமாக இருக்கிறது. பெரியார் அவனை இறக்கி விட்டு விட்டார். ஆனால் இப்பொழுது மறுபடியும் முப்படைகளின் துணையோடு மோடியின் தலைமையில் அவன் உள்ளே வந்து இறங்குகிறான். மோடிக்கு சொந்த மதம் கிடையாது. ஆகவே பார்ப்பனிய மதத்தை தன்னுடைய மதம் என்று எடுத்துக்கொள்கிறார். நான் ஏன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எந்த மதம் உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பதை பற்றிய பேச்சில்லை. அவரவர் மதம் அவரவருக்கு. அதனாலே நீ இந்து மதமாக இருந்தால் என் மீது குதிரை ஏறுகிறாய், என்னை சூத்திரன் என்கிறாய். நீ தனியாக இரு, நீ ஒரு மனித ஒரு குலம் மட்டும் இருங்கள் பிராமணர்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நான் அதனாலே தான் சொல்லுகிறேன். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள் என்று. இந்த அறிவு கெட்ட அமைச்சர்களுக்கு அது புரியவே இல்லை, புரியாது. அவர்கள் காசடிப்பதற்கு வந்தவர்களே தவிர அவர்கள் எந்த கொள்கையும் புரிந்து வந்தவர்களே. சீமானுக்கு ஒரு அயோக்கியத்தனமான கெட்ட நோக்கம் இருக்கிறது. திராவிடம் என்று சொல்வதை அடித்து விட்டார். அவர் இப்போ யார் கையில் இயங்குகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்றால், திராவிடம் என்ற சொல் யாருக்கு உறுத்தலாக இருக்கிறது என்றால் பிஜேபிக்கு.
திராவிடம் என்ற சொல் இருக்கின்ற வரையிலும் இவன் ஆரியனாக இருக்க வேண்டியது இருக்கிறது, இந்துவாக இருக்க முடியவில்லை. இந்துவாக ஆக்கினார்களே தவிர நாம் இந்து என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறோமே. ஆகவே இவன் ஆரியனாக, நாம் திராவிடனாக இருக்கிற வரையில் இவன் ஆரியனாக இருப்பான். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், உங்களுடைய நாகரிகம் சிறந்தது, எங்களுடைய நாகரிகம் சிறந்தது, பக்கத்திலே இருப்போம், நீ பாட்டுக்கு தமிழ்நாட்டில் இரு, உன்னை நாங்கள் திட்டவில்லை, வையவில்லை, உனக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த கவிஞர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டேன்கிறானே. எனக்கு ஏறுவதற்கு குதிரை வேண்டும், நீ குனிய மறுத்தால் என்னுடைய உரிமை பறிபோகிறது என்கிறான். நாம் குனிய மறுப்பது அவனுடைய உரிமை பறிபோவதாக அவன் நினைக்கிறான். எனக்கு பார்ப்பனர்களிடம் அவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற கருத்துடையவன் இல்லை நான். பெரியார் சொன்னது போல நீ ஆதிக்கம் செலுத்துகிறாய், ஆகவே இலங்கை என்று ஒழிக்க வேண்டும் என்றவர் சொன்னார். நான் சொல்கிறேன், நீ ஆதிக்கத்தை ஒழித்து விட்டு பக்கத்தில் இரு என்று சொல்கிறேன். எனக்கு விழிப்புணர்ச்சி வந்து விட்டது. எனக்கு என்னுடைய மொழி இனம் எல்லாம் தெரியும். எனக்கு திருக்குறள் இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது, உன்னிடம் இல்லாத அகத்திணை இருக்கிறது. உனக்கு அகத்திணை கிடையாது. சமக்கிருதத்திற்கு அகத்திணை கிடையாது. அது எங்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு நீ வந்தாய். பிரகதத்தன் என்கின்ற மன்னன் கபிலர் என்கின்ற அந்தனர் தமிழினுடைய அடிப்படையை அவனுக்கு சொல்கிறார். இன்னொரு அந்தணனுக்கு இவர் தமிழினுடைய அடிப்படையை, கபிலர் என்கின்ற புலனடுக்கற்ற அந்தனாளன், அவர் தமிழுக்கு அகத்துறை இருக்கிறது என்று சொல்லி குறிஞ்சி பாட்டு வழியாக அவங்களுக்கு அகத்துறையை கற்பிக்கிறார். அதனால் தமிழ் நுதலிற்று என்று அதை சொல்கிறார்கள். தமிழ் கற்பிக்கப்பட்டது. தமிழே அகத்துறை தான். இந்த அகத்துறை தமிழிலே தான் இருக்கிறது. அவனுக்கு இல்லை. சாகுந்தல நாடகம் இருக்கும், அது வேறு. அகத்துறை என்ற ஒரு பெரிய மரபு, புறத்திணை அகத்திணை என்கின்ற மரபு நம்மிடம்தான் இருக்கு. ஆகவே இன்னொரு 100 தலைமுறை போனாலும் நீ எங்களை விட பெரிது என்று நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, நாங்கள் உங்களை விட பெரிது என்று சொல்லவும் இல்லை. குதிரை ஏறாதே என்பது ஒன்று தான் என்னுடைய கொள்கை. அதனாலே நீ இந்து மதமாக இரு, உன்னுடைய மதம் அது, நான் இந்து இல்லை. இந்த முட்டாளுடைய ஆட்சியில் நடக்காவிட்டாலும் எவனாவது அறிவுடையவன் ஒருவன் வருவான், அவன் இந்து மதம் என்பதை ஒழிப்பான், இந்து சமயங்கள் என்ற சொல்லை எடுப்பான். திராவிடனாக இருந்து கொண்டு நீ இந்து சமயம் என்று சொன்னால் முரண் என்கின்ற அறிவு இந்த முதலமைச்சருக்கு கிடையாதே என்று சொல்கிறேன் நான். 3000 இருந்தாலும் சொல்லிவிட்டேன், அவர் வைத்து கொண்டு கூட பேசினேன் நான். உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் எல்லா அறிவையும் பெற்றவன் இல்லை. ஆகவே அறிவுடைய மனிதரிடம் கேள், அவன் சொல்வது சரிதானா என்று கேள். இந்து மதம் என்ற சொல்லை தூக்கிவிட்டால் இந்த சீமான்கள் ஒளிந்து போய் விடுவார்கள் என்று நான் சொல்கிறேன். சீமான்கள் ஆரியர்களின் கையிலே, பிஜேபியினுடைய கையிலே இயங்குகிறார்கள். முன்பு ஜெயலலிதாவினுடைய கையிலே அவர் இயங்கினார் திமுகவை எதிர்ப்பதற்காக. இப்பொழுது பிஜேபியினுடைய கையிலே இயங்குகிறார் மீண்டும் திமுகவை எதிர்ப்பதற்காக. நானும் திமுகவை எதிர்க்கிறேன். சீமான் 100% ஒழிய வேண்டும் என்று சொல்வது வேறு நோக்கம் கருதி, நான் 100% ஒழிய வேண்டும் என்று சொல்வது ஊழலற்ற ஒரு பெருநாடு, அறம் சார்ந்த நெறி சார்ந்த நாடு ஒன்று தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். எனக்கு ராஜாஜி ஆண்டால் சம்மதம், யூக்வான் ஆண்டால் சம்மதம், எவனாண்டாலும் நேர்மையாக நான் நிம்மதியாக என்னுடைய வேலையை செய்து கொண்டு நான் மின்சாரத்திற்கு கட்டணம் ஏன் கூட கொடுக்கிறேன் என்றால் நீ ஊழல் செய்கிறாய். எல்லாவற்றுக்கும் என்னுடைய தலையில் அது விழுகிறது. திராவிடன் ஆண்டு திராவிடன் தலையிலே சுமை விழுவதை விட ஆரியன் ஆண்டு திராவிடன் தலையிலே சுமை விழுகாதென்றால் எது சிறந்தது என்று நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அந்த கட்டம் ஆளுகின்ற மனிதர்களில் ராஜாஜியை போல ஒரு முனிவன் ஆள வேண்டும், காமராஜரை போல ஒரு முனிவன் ஆள வேண்டும். அவர்களெல்லாம் தனக்கென்று எதையும் சிந்திக்காதவர்கள். அத்தகையவன் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். லீக்வானை போல பெரிய தூர சிந்தனையாளன் உள்ளவன் தமிழ்நாட்டை ஆண்டு ஒரு 30 ஆண்டுகள் ஒழுங்காக ஆண்டு விட்டு, சரி இனிமேல் இந்த பாதையில் செல்லுங்கள் என்று நீ செல். அவன் ஒரு சீனன். உலக ஆட்சியாளர்களையே தலையாயவன் ஒரு மனிதன் தன் வாழ்நாளைக்குள் அந்த நாட்டை தலையாய நாடாக உருவாக்கினான். தமிழன் அங்கே எல்லா உரிமையும் பெற்று வாழ்கிறான். தமிழன் இங்கே கொத்தடிமையாக இருக்கிறான். இவன் சுரண்டுகிறான், தமிழனை தமிழன் சுரண்டுவான். இதுதான் திராவிடம். ஆனால் நான் சொல்கிறேன், திராவிடம் என்கின்ற கோட்பாடு வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேறு. சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது நியாயமானது. மந்திரிகள் பூராவும் ஊழல்கள், அவர்களெல்லாம் சிறையில் இருப்பார்கள். சிறையில் இருக்கிற சிறை தண்டனை நிறுத்தி வைத்து விட்டு வருவார்கள், பொன்முடியைப் போல மீண்டும் மந்திரி ஆவார்கள். கொள்ளையடிப்பது தான் எங்களுடைய கொள்கை, இதை நீ ஏற்றுக்கொள், அதுதான் திராவிடம் என்று நீ, திராவிட மாடல் என்று நீ சொல்வாயே. ஆனால் எங்களுக்கு திராவிடத்தின் மீது உள்ள எதிர்ப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகம் போனால்தான் நாங்கள் சுமையற்றவர்களாக வாழ முடியும். இந்த மக்களுக்கு தெரியவில்லை. 1000 ரூபாய் கொடுக்குறான் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுப்பதற்கு பதில் இவன் 1000 தான் கொடுக்குறான். நம்முடைய பணத்தில் 4000 இவன் வைத்துக் கொள்கிறான் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. தெரிகின்ற போது செருப்பால் அடிப்பார்கள்.
ஒரு நாள் சொல்லுகிறேன், நீதி கட்சி அழிந்தது போல் திமுக அழியும், வரலாற்றில் இல்லாமல் போனது போல் திமுக இல்லாமல் போகும். அந்த கொள்கையினால் அல்ல, அவருடைய நடைமுறையால், ஆட்சி முறையால் ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. இந்த சீமான் வந்து ஆரியம், திராவிடம் என்ற சொல் இருப்பது வரையில் ஆரியம் என்ற சொல் இருக்கும். அவர்கள் இந்துவாக ஆகுவதற்கு முயலுகிறார்கள். இந்து மதமாக இருந்து நம்மையும் அதற்குள் அடக்கி கொண்டு நம்மை அடிமையாக வைத்துக் கொள்வதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் பெரியாருக்கு நான் ஒரு திருத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கடவுளை ஒழித்து பார்ப்பானை ஒழிக்காமா, பார்ப்பான் கடவுளோடு இருக்கிறான், ஆகவே கடவுளை ஒழித்தால் பார்ப்பான் ஒழிவான் என்பது தவறான சிந்தனையாக, எனக்கு தவறான சிந்தனை என்று அவருடைய காலத்திற்கு எட்டிய சிந்தனையை அவர் செய்கிறார். நீங்கள் கடைபிடித்த முறையினால் பார்ப்பனன் ஒழியவில்லை என்றால் நான் அடுத்த முறையை உங்களுக்கு அடுத்த கட்டமாக யோசிக்கிறேன். நீங்கள் குறைவான மனிதர் இல்லை, நீங்கள் நிறைவான சிந்தனையாளர். நீங்கள் ஒரு முயற்சியை செய்து பார்த்தீர்கள், கடவுளை ஒழித்தால் பார்ப்பான் ஒழிந்து விடுவான் என்று. கடவுளை தமிழன் விடமாட்டான், ஆகவே பார்ப்பான் ஒழிக்க முடியவில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், கடவுளை நாம் வைத்துக்கொள்வோம். எனக்கு வரையிலும் கடவுள் தேவை, ஆனால் பெரியாரை நான் உடன்படுகின்றவன் தான். இந்த கடவுளை வைத்து கொண்டு இந்து மதத்தை விட்டு விடுவோம். இந்து மதம் என்பது சமக்கிருதம், இந்து மதம் என்பது வேதம். பாரதி இந்து மதத்தின் வழியாக தேசியத்தை கட்டமைக்க நினைத்தான் என்ற ஒரே ஒரு குறைபாடு எனக்கு பாரதியிடம் உண்டு. பாரதி நெறி சார்ந்தவன், நேர்மையில் அவன் ஒரு நேர்மை பிழம்பு. அவன் வாழ்நாள் முழுவதும் தொல்லைகளுக்கிடையே வாழ்ந்தான், உண்மையை பேசினான். அவனைப் போல ஒரு மனிதன் வந்து நாம் பார்க்க முடியாது. கவிஞர்களிலே நிறைவான கவிஞன் அவன்தான், நெறி சார்ந்த கவிஞன் அவன்தான். அவனுக்கு பின்னால் தான் மற்றவர்களெல்லாம். அவனுக்கு இணை சொல்லவே யாராலையும் முடியும். ஆனால் அவன் இந்திய தேசியத்தை இந்து மதத்தின் வாயிலாக கட்டமைக்க முயன்றான். பாரத மாதாவுக்கு இந்து மத இலக்கியங்களை எல்லாம் ஏற்றுகிறான். ஆகவே நான் சொல்கிறேன், நீ மீண்டும் உபனிடம் பேசுவாய், பகவத்கீதை பேசுவாய், நீ வேதாந்தம் பேசுவாய், பாரத தாயை நீ வேதாந்த தாயாக ஆக்குவாய், நான் அதற்கு கீழே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பாரதியிடம் உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாட்டை திராவிடம் என்ற சொல்லே இவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. நான் சொல்கிறேன், 3 பேர் படுமோசமான ஏர்வாடியில் இருக்க வேண்டியவர்கள். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று கவர்னர், இன்னொரு சீமான். 3 பேரையும் 3 மாதம் ஏர்வாடியில் கொண்டு வைத்து வைத்தியம் வச்சு கொண்டு வர வேண்டும். அவர்கள் இருவரும் அறிந்தே அதை செய்கிறார்கள். சீமானும் அறிந்தே செய்கிறார். சீமான் இன்னொரு கையிலே செயல்படுகிறார் என்று நான் இப்பொழுது நினைக்கின்றேன். எத்தனை தடவை சொன்னாலும் திராவிடம் என்பதற்கு வரலாற்று சான்றுகளை சொன்னால் நீ ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய். திராவிடம் என்றே ஒன்று இல்லை என்றால் நாம் பெற்ற மொழிகளெல்லாம் இல்லையா என்று நான் கேட்கின்றேன். நம்முடைய பெருமையை சிதைக்கிறாய். தமிழ் என்ன மலடியா? திராவிடம் மோசமானது. திராவிடத்தை சொன்னால் ஒழிப்பேன். என்ன திராவிடத்தை சொன்னால்? திராவிட மாடலை ஒளி, அந்த ஆட்சியை ஒளி, உன்னோடு நானும் வருகிறேன். திராவிடத்தை ஒழிக்கிறேன் என்றால் உன்னுடைய வரலாறே போய்விடும். உனக்கு வரலாறே தெரியவில்லை. ஆகவே இந்த சீமான் யாருடைய கையிலோ இருந்து அவர் ஆடுகிறார். அதனாலே விடாமல் அவர் எல்லாம் பெரியாரை ஒழிக்க வேண்டும், திராவிடத்தை ஒழிக்க வேண்டும். என்ன அப்புறம் இவர் தமிழ் என்று இவர் ஒரு பக்கம் சொல்லிக் கொள்வாரே தவிர, ஆனால் யாரெல்லாம் தமிழை இந்த நாட்டில் முதலாக வித்துட்டு வளர்த்தவர்களோ அந்த மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையை இவர் தூக்கி போடுவார். மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை என்றால் தமிழ் மரபும் கிடையாது, வரலாறு கிடையாது. மறைமலடிகளுக்கு தந்தை, தேவனைய பாவானதுக்கு பாட்டன். மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை பிறந்திருக்க வேண்டிய வாவு விவேகானந்தருடைய சட்டையை பிடித்து கேட்டவர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை. இந்துக்களின் பெருமை என்றார், நாங்கள் இந்துக்கள் இல்லை என்றார். நீ யார் என்று கேட்டார், நாங்கள் தமிழ் சமயத்தினர் என்று சொன்னார். விவேகானந்தர் அதோடு இறங்கி போய்விட்டார். இந்த வரலாறு தெரியுமா? நீ மூடன் என்று நான் சொல்கிறேன். நீ அயோக்கியத்தனமாக இருப்பது எனக்கு பொங்குகிறது. நீ ஒரு கட்சி நடத்து, தமிழ் தேசியம் என்று சொல்கிறாய், தமிழ் என்று சொல்கிறாய். நானும் தமிழ் என்று தான் சொல்லுகிறேன். நான் தேசிய இயக்கத்திலிருந்து தமிழ் இயக்கத்திற்கு வந்தேன். ஈழத்தமிழர்களின் காரணமாக நம்முடைய மொழியும் இனமும் தான் நமக்கு முதலில் அடிப்படையானது. தேசம் இணைவிக்கப்பட்டது தான் என்கின்ற கருத்தை நான் பெற்றேன். இந்த தேசியம் என்ற பெயராலே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அடிப்படை மொழியும் இனமும் அழிந்துவிடும் என்கின்ற கருத்துக்கு நான் ஈழத்தமிழர்களின் வாயிலாகத்தான் வந்தேன். அதுவரையிலும் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்கின்ற கருத்துடையவனாகத்தான் இருந்தேன். எப்படி பெரியார் தேசியத்திலிருந்து இன உணர்வுக்கு வருகிறாரோ அதுபோல் நானும் வேறொரு காலகட்டத்தில் அதோடு ஒப்பிட்டு நான் சொல்வதாக சொல்ல வேண்டாம் வந்தேன். ஆகவே நீ ஒரு அயோக்கியத்தனமாக பேசுகிறாய். ஆகவே இந்த கருத்து நிலை வருவது என்பது நல்லதில்லை. ஆனால் நீ அயோக்கியன் என்பது தெரிந்தது. நீ பிஜேபி கையில் ஆடுகிறாய். உனக்கு பெரியாருக்கான வரலாற்று சான்றை அண்ணாமலை எடுத்திருக்கிறான். எடுத்தா இப்போவே தா, அது இருக்கிறது, நான் கொடுப்பேன்.
சீமானுக்கு கொடுப்பேன் அந்த சான்றை என்று சொல்லி வெளியே வை. ஆனா அதுல ஒரு இன்னொரு கேள்வி இருக்குல்ல, ஏன் வந்து பெரியாருடைய அந்த எழுத்துக்கள் அது எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கப்படலைங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் கூட தமிழ் தொடர்பாக, உறவுகள் தொடர்பாக அதாவது 2 அது திராவிடர் கழகத்துக்கு சொந்தமாக இருக்குது, அதில் வருமானம் வருது, அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும், அதுவும் பொது இதுதானே. பெரியாருடைய வருமானம் யாருக்கு போகிறது? திராவிடர் கழகத்திற்கு போகிறது. அதனுடைய அறங்காவலராக வீரமணி இருக்கிறார். ஏதோ இதுபோல் 100,000 சொத்துக்கள் அங்கே இருக்கின்றன இவையெல்லாம். அதனாலே அது அவர்கள் விருப்பம். வருவாயை எதற்காக 5 லட்சத்தை கொடுத்து விட்டு தமிழ்நாடு கண்ணதாசன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கண்ணதாசன் மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதாவது நீ 5 லட்சத்தை கொடுப்பாய், நான் 50 லட்சம் என் தகப்பன் சொத்து எழுத்தை வைத்து ஈட்ட முடியும் உனக்கு. இப்போ நாம் வைத்திருக்காத 50,000 கோடி வைத்திருக்கிறோம். கலைஞருடைய எழுத்தால் வருகின்ற பணமாக நமக்கு ஒரு பணம் என்று கொடுத்து விட்டார் நம்முடைய ஸ்டாலின். அவருக்கு அந்த பணம் ஒரு பொருட்டில்லை. 5 லட்ச ரூபாய் கண்ணதாசன் மக்களுக்கு பொருட்டில்லை. இதை விட கூடுதலாக வருமானம் வந்து பெரியாருடைய எழுத்துக்களை திராவிடர் கழகம் உடமையாக வைத்திருக்கிறது. அது உடமையாக வைத்துக் கொள்ளட்டும். அதுவும் பொதுப்பணிக்கு தான் பயன்படுகிறது. அதனாலே அது ஒன்றும் பிழையில்லை. பெரியார் தமிழை காட்டு முராண்டு மொழி என்று சொன்னான். இந்த ஆள் குற்றம் சாட்டுகிறான், தமிழை காட்டு முராண்டு மொழி. என்ன பெரிய தமிழை சொல்லிவிட்டால் என்ன, வேறொருவன் சொல்லியிருந்தால் விடுவோமா? சதாசிவ ஐயர் தமிழை காட்டு முராண்டு மொழி என்று சொன்னால் விடுவோமா? ஆகவே அதற்கு அண்ணா ஒரு பிரமாதமான பதில் சொன்னார். பூனை எலியை கவ்வுவதற்கும் தன் குட்டியை கவ்வுவதற்கும் வேறுபாடு உண்டு. தமிழை காட்டு முராண்டி மொழி என்று அவர் சொன்னால் பூனை குட்டியை கவ்வுவது போன்றது. இதையே ஆரியன் சொன்னால் அது எலியை கவ்வுவது போன்றது என்று சொன்னார். என்ன ஓமானம் இது! அண்ணா ரொம்ப பிரமாதமான ஓமானங்கள் சில. இல்ல, ஆனா இதுல அது தொடர் விமர்சனம். இன்றைய தலைமுறையினர் வந்து அதை கேள்வி கேட்கிற பாங்கும் இருக்கு. கேள்வி கேட்கின்ற நான் கூட என்றைக்கு கேள்வி கேட்கின்ற பரம்பரையில வந்தவன் தான். நான் 30 வயதிலே பெரியாரை இதற்காக நான் தமிழின் மீது இணையற்ற பற்று கொண்டவன். தமிழ் ஒலிப்பு முறை மாறக்கூடாது. பெரியாருக்கு அதெல்லாம் தெரியாது, ஸ்டாலினுக்கும் அது தெரியாது. மெய்யெழுத்திலே ஒரு பெயர் தொடங்குமானால் அதை எப்படி எழுத வேண்டும் என்று கருணாநிதி சொல்லிக் கொடுக்கவில்லை தன்னுடைய மகனுக்கு. அந்த தமிழ் வாத்தியார்களும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதெல்லாம் ஒரு பக்கம். அவ்வளவு உணர்வுடைய நான் பெரியார் அப்படி சொன்னதுக்கு ஏன் சினங்கொள்வதில்லை என்றால் அண்ணா சொன்னது போல தான். அது குட்டியை தமிழன் நன்றாக இருக்க வேண்டும், தமிழ் இனம் மேம்பட வேண்டும் என்கின்ற கருத்து பெரியாருக்கு இருந்தது. அதனாலே அவர் கெட்ட நோக்கத்தோடு அதை சொல்லவில்லை, தமிழை பழிப்பதற்காக சொல்லவில்லை. அளவு கிடந்த போற்றுதலும் வணக்க முறையும் என்ன, அது வந்து எதிலும் கூடாது என்பது அவருடைய கருத்து. இப்படி சிந்திக்க வேறு ஒருவனுக்கு தெரியாது. நம்ம தமிழ் தாயை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், எழுந்து நிற்கின்றோம். அப்படின்னா பெரியாரை கேட்டீங்கன்னா தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துவதே தப்பு என்று சொல்லிவிடுவார். அது துணிதானே என்பார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அவர் ரேஷனலிசம் பேசியவர். அந்த அளவுக்கு இவனெல்லாம் கிடையாது. அதனால் இவனுக்கு புரியாது. அவர் சொன்ன நோக்கம் என்ன? தமிழன் கெட்டு போக வேண்டும் என்று சொன்னாரா? தமிழ்நாடு தமிழருக்கு என்று கடைசியிலும் சொல்லி கொண்டு வந்தார். என்ன திராவிட நாடு சொன்னார், பிறகு நம்முடைய கருத்துக்கள் அங்கே எட்டேறவில்லை என்று தமிழ்நாட்டுக்கு மாறிவிட்டார். வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கருத்தை இவர்கள் கொண்டு போய் அங்கே பரப்பியிருந்தால் இன்னும் நன்மையாக இருந்திருக்கும். இல்லை, இதில் அவர் சொன்னது ஒன்று. இப்போ பெரியார் அவர்கள் சொன்னதாக இன்று இருப்பவர்கள் சுபவீரபாண்டியிலிருந்து கி வீரமணியிலிருந்து இவர்கள் சொல்லுவது என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் சொல்லுவது பெரியார் வந்த பிறகுதான் தமிழ் சமூகத்துக்கே வந்து கல்வி கிடைத்தது, பெரியார் வந்த பிறகுதான் தமிழர்கள் சுயமரியாதை பெற்றார்கள், பெரியார் வந்த பிறகுதான் தமிழர்களுக்கே அறிவு வந்தது அப்படிங்கிற மாதிரியான கற்பிதம் இருக்குல்ல. இதை சுபவீரபாண்டியனை சீமான அளவுக்கு மோசம் இல்லை, ஆனால் இந்த ஆளும் பெரிய என்னமோ அது திரும்ப திரும்ப பாடம் படிப்பது போல புராணம் படிப்பது போல அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் பெரியாரை சந்தித்திருக்கிறேன், பெரியாரோடு உரையாடி இருக்கிறேன். ரொம்ப மேதமையான மனிதர். அவரால் இந்த நாடு விழிப்புணர்வு பெற்றது என்பதிலும் நாம் தமிழன் என்றும் நம்முடைய மொழி தமிழ் என்றும் நாம் நம்முடைய சுயமரியாதையை இழந்து பார்ப்பனனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றும் சூத்திரன் என்றும் வேசி மகன் என்றும் புராணங்கள் சொல்லிய பிறகும் கூட நாம் உணர்வு பெறவில்லை என்றும் எடுத்து சொல்லி இந்த உணர்வு பெற வைத்தவரும் தன்மானம் என்பதை தமிழர்களுக்கு ஊட்டியதும் பெரியார் என்பதிலே மாறுபாடு இல்லை. இன்னும் என்னென்னமோ சொன்னீர்கள், அவ்வளவும் பெரியாருக்கு உரியதா என்று தெரியாவிட்டாலும் கூட அவளோடு 2 சேர்த்து பெருமையாக சொன்னால் இப்பொழுது என்ன வந்துவிட்டது? இல்ல, பெரியார் வந்த பிறகுதான் வந்து தமிழ் சமூகத்துக்கே அறிவு வந்ததுன்னா அப்ப வள்ளலாரும் நம்மளுடைய சித்தர் பரம்பரை எல்லாரும் அந்த காலத்துக்கு அறிவூட்டியவர்கள் தான். நம்முடைய காலத்திற்கு பொலிட்டிக்கலாக
வள்ளலார் ஸ்பிரிச்சுவலாக வந்தார், நல்ல பெரிய கருத்துக்களை ஊட்டினார். நான் ரொம்ப வள்ளலாரிடம் ஈடுபாடு கொண்டவன். அது மாதிரி பெரியாரும் நல்ல மனிதனை விழித்தெழ வைக்கின்ற பணியை பெரியார் பெரிய அளவுக்கு செய்தார். இன்றைக்கு நியாயமான பிராமணர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் எதற்காக இந்த சண்டை என்று நினைக்கின்றவர்களும் இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றைய நிலைமை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்கின்ற நாளில் எவ்வளவு அஞ்சாமல் இவர் மேடை ஏறி பேசி இவர் மீது முட்டையை எறிந்து கல்லை எறிந்து இவரை என்ன கொஞ்சமா பாடுபடுத்தினார்கள். இவர் மட்டும்தான் செய்தாரா? எல்லாரும் செய்தவர்கள் அவரவர் பங்குக்கு இருக்கும். ஆனால் காந்தி தான் விடுதலை வாங்கி கொடுத்தார் என்றால் படைகளுக்கு பங்கு இல்லையா, காமராஜருக்கு பங்கு இல்லையா என்று நாம் கேட்பது போன்றது இது. ஆனால் அந்த அறிவு மூலம் அதை ஒருங்கிணைக்கின்ற தலைமை இன்றைக்கு ஒரு காந்தி தானே இல்லை, நாடு பூரா சின்ன பின்னப்பட்டு விட்டது, ஒரு காந்தி தான் இல்லை அந்த தலைமை. அதுபோல் அந்த தலைமை பெரியாருக்கு இருந்தது. அஞ்சாமல், எந்த கட்டத்திலும் அஞ்சாமல் நின்றார். சும்மா 72 வயதில் 22 வயது மணியம்மையை திருமணம் செய்து அவருக்கு தேவை பண்ணி கொடுக்க உனக்கு என்ன வந்தது? என்னுடைய கருத்து ஒன்று தான், ஒரு பெண்ணுக்கு அதில் மறுப்பில்லை என்றால் உனக்கு என்ன வந்தது? பெண் தான் நமக்கு 22 வயதிலே 72 வயதை மணக்க வேண்டுமா என்று அவள் தீர்மானிக்க வேண்டும். இவ்வளவு சிறந்த மனிதனை 5 ஆண்டுகள் ஆண்டால் கூட போதும், அவனோடு 4 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட போதும் என்று ஒரு பெண் பெருமையாக நினைத்தால் அது அவளுடைய விருப்பம். அதில் என்ன நீ போய் குறுக்கிடுகிறாய்? இதுவே பெரியாருடைய இழிவா? ஆனால் அது ராஜாஜி ஒப்புக்கொள்ள, ராஜாஜி செய்து கொள்ளாதே என்றார். செய்து நான் ராஜாஜி பற்றி கட்டளை இருக்கிறார், இன்னும் வரவில்லை. ராஜாஜி செய்து கொள்ளாதே என்று வெளிப்படையாக எழுதினார். என்ன சொன்னார் என்றால், சொத்தை எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று பெரியார் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். என்ன 70 வயதில் 80 வயது 85 வயதில் கூட மனிதர்கள் இந்த உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அது அவரவர் உடல் வாகை பொறுத்தது. அது சொல்லியிருக்கலாம், எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன தப்பு? ஆனால் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு அவர் கேட்டார், இஸ் மணியம்மை மாற்றல் ஆர் இம்மாற்றல்? சாவாரா மாட்டாரா? அவர் காலத்துக்கு பிறகு இந்த சொத்து என்ன ஆகும் என்று ராஜாஜி கேட்கிறார். இப்பொழுது அந்த பெண்ணை வைத்து விடுவாய், அந்த பெண் காலத்துக்கு பிறகு இந்த சொத்து என்ன ஆகும்? நீ தான் ரொம்ப காலத்திற்கு அல்லவா இந்த கொள்கையை எடுத்து கொண்டு செல்ல இந்த சொத்து வேண்டும் என்று மடங்களைப் போல முடிவு செய்து வைத்திருக்கிறாய். அதெல்லாம் நல்ல கேள்வி. ராஜாஜி நன்றாக கேட்பார். ராஜாஜியிடமிருந்த எனக்கு தெரிந்த ஒரே சிறப்பு, லீக்வான் எப்படி தன்னலமற்றவராக இருந்தாரோ அவர் ஒரு தன்னுடைய நலத்துக்காக என்று அவர் எதையும் செய்தார் என்று என்னால் இவர்கள் வேண்டுமென்று ஏற்றுகிறார்கள். ஆரிய எதிர்ப்பில் ராஜாஜி படைக்காய் ஆகிவிட்டார். பிராமணர்கள் நம்மளை 1000 ஆண்டுகள் அடிமைப்படுத்தினார்கள் என்பதில் இவர்கள் ராஜாஜியை போட்டு வருத்தெடுத்தார்கள். ஆச்சாரியார் என்று சொல்வது பிராமண குலத்தினுடைய பிரதிநிதியான ஆக கல் இவர் மீது வீசப்பட்டது. சும்மா சதாசிவையர் மீது வீச முடியாத, ராஜாஜி தானே அறியப்பட்டவர், அதனால் அவர் மீது வீசினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு கால தேவையா? அவருடைய ஆதிக்கம் என்பது இப்பொழுது ஏறத்தாழ் ஒழிந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் அது மத்திய அரசினுடைய துணையோடு அது வருகிறது என்றால் மீண்டும் அது உயிர் பெறுகிறது. அதை தடுப்பதற்கு ஸ்டாலின் போதாது, உதயநிதி போன்றவர்கள் போதாது. ஆகவே இப்பொழுது ஐயங்காரை உள்ளே வைத்திருக்கிறார்கள். ஏதோ அவர் வீட்டில் ஒரு பிராமண தோஷம் ஏற்பட்டதுக்கு நிவர்த்தி செய்தார் என்று. இதெல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். நான் ஒன்று சொல்கிறேன், நீ உண்மையாக இரு. சங்கராச்சாரியாரை போய் காலை கழுவி குடித்தால்தான் தோஷம் நீங்கும் என்றால் போய் குடி, வெளிப்படையாகச்சு. நீ மாறுவது ஒன்றும் குற்றம் இல்லை, அவனவன் அறிவுக்காக அவனவன் வாழ்க்கை. ஆனால் நீ எல்லாவற்றையும் கொள்கையற்ற நீ கொள்கையாளன் போல் காட்டிக்கொள்வதும், இந்த இந்து மதம் என்பதை நீனே ஏற்றுக்கொள்வதும், நீ இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிற வரையிலும் உன்னை திராவிடன், சரியான திராவிடன் என்றோ அல்லது சரியான அறிவுப்பாதை உடையவன் என்றோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நமக்கு பெரிய தீங்கே இந்து மதம் என்பதுதான் என்று நான் சொல்கிறேன். இந்து மதத்தை நீங்கள் ஒழித்து விட்டால் அது வேத மதமாகி பிராமண மதமாகிவிடும். பிராமணன் அதை கடைபிடிக்கட்டும். எனக்கு பிராமணர்களின் மீது ஒன்றும் அவன் உன்னை விட அவன் யோக்கியமாக பல சமயங்களில் இருப்பான். நீ தான் ரொம்ப படுமோசமாக நடந்து கொள்கிறாய். நான் சொல்கிறேன், ஒரு 10 ரூபாய் உன்னிடம் கொடுத்து வைப்பது நல்லதா, அவனிடம் கொடுத்து வைப்பது நல்லதா? அவனிடம் கொடுத்து வைத்தால் கொஞ்சம் தர்மத்துக்காக பயப்படுவான், நீ எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் அவனிடம் உள்ள கெட்ட குணம் யூதனை போல. எவன் குனிந்தாலும் குதிரை ஏறி உட்கார்ந்து கொண்டு விடுவான். நம்ம குனியவே கூடாது. பெரியார் இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு நடந்து நம்ம நிமிர்ந்தே நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம குதிரை ஏறுவான். அதுதான் நமக்குள்ள உனக்கு அடிப்படையை சிந்திக்க தெரியவில்லை. சீமான் வேறொரு கையிலே ஆடுகிறார். அவர் பிஜேபிக்கு என்ன வேண்டும்? பெரியாரை ஒழிக்க வேண்டும்.
அண்ணாவை பற்றி பேச்சில்லை, கலைஞரை பற்றி பேச்சில்லை, அவர்களெல்லாம் காம்ப்ரமைஸை. ம். பெரியார் காம்ப்ரமைஸு இல்லை, அன்காம்ப்ரமைஸை. அதனாலே பெரியார் என்ற சொல் இருக்கின்ற வரையிலும், அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற காலம் வரையிலும் இங்கே ஆரியம் ஊன்ற முடியாது, தலைமை ஏற்க முடியாது, சுப்ரீமசியை அடைய முடியாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனாலே பெரியாரை ஒழிப்பதற்கு இந்த தமிழ் தேசியம் பேசுகிற திருடர்களை இவர்கள் நானும் பேசுகிறேன். மொழியும் இனமும் தான் எனக்கும் உயிர் நாடி. அதற்காக ஒரு கட்சி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் அதில் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நான் உண்மையை பேசிவிட்டு சாக வேண்டும் என்று நினைக்கின்றேன், அது வேறு. ஆனால் நீ யாருடைய கையிலோ பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆகவே பெரியார் என்கின்ற உருவத்தை சிதைத்தால் தான் இந்து மத எதிர்ப்பு ஒழியும். திராவிடம் என்கின்றோ தமிழன் என்றோ நினைக்கின்ற நினைப்பு ஒழியும். ஆகவே பெரியாரை அவர் சொல்லாத அம்மாவோடு படுத்துக்கொள் என்று சொல்லுகின்றவன் எவனாவது உலகத்தில் எவனாவது சொல்லுவானா? இப்படி அவர் சொன்னார் என்று அவன் சொல்லுகிறான். அம்மாவோடு படுத்துக்கொள், தங்கச்சியோடு படுத்துக்கொள், அக்காவோடு படுத்துக்கொள். எந்த உலகத்திலே மூளை கலங்கியவன் கூட சொல்ல மாட்டான். பெரியார் சொல்லியிருப்பார் என்றால் சார்ந்து காட்டு. அண்ணாமலை வைத்திருக்கிறேன் காட்டு 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 பார்ப்போம். என்ன பெரியாருக்கு கிறுக்கா பிடித்திருக்கிறது? நான் உங்களிடம் இன்றைக்கு காலையில் தோன்றிய ஒரு மூல கருத்தை தான் உங்களுக்கு வைக்கிறேன். ஏன் இந்த ஆள் இப்படி பேசுகிறான் என்று நான் காலையிலே சிந்தித்தேன். அண்ணாமலை நான் எடுத்து தருகிறேன், நீ கவலைப்படாதே என்று அபயக்கரம் நீட்டுவதனுடைய நோக்கம் என்ன? இவர் உண்மை தமிழ் இனம் பேசுகிறவனெல்லாம் திராவிடன் என்று ஒப்புக்கொள்வான். ஆனால் திராவிடத்தை இவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் திராவிடம் என்ற சொல் ஆரியம் என்ற சொல்லுக்கு எதிரானது. அதனாலே இவர் திராவிடத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார். சரியா? பெரியார் என்ற சொல் இருக்கிற வரையிலும் திராவிட இனம், திராவிட நாகரிகம், திராவிட மரபு என்பது இருக்கும். ஆகவே பெரியாரை ஒழித்து கட்டிவிட்டால் இந்த திராவிட இனம் நாகரிகம் போய்விடும். ஆகவே ஆரியம் என்பது ஒழிந்து இந்துவாக ஆகி மீண்டும் குதிரை ஏறலாம் என்பது அவருடைய கருத்தாக. பிஜேபி அவனுடைய ஊதுகுழல் தானே, இந்துத்துவா ஆதிசங்கரனுடைய ஊதுகுழல் தானே, அவருக்கு சொந்த மதம் கிடையாது மோடிக்கு. எனக்கு இருக்கிறது, திருநாவுக்கரசர் இருக்கிறார், திருமூலர் இருக்கிறார். அதனாலே அவனுக்கு இல்லையே, திருமூலர் இல்லையே, அப்புறம் என்ன செய்வது? எனக்கும் வாழ்க்கை நெறிகளுக்கு நான் திருமூலனை பற்றி கொள்வேனே தவிர, திருக்குறளை பற்றி கொள்வேனே தவிர நான் பெரியாரை பற்றி கொள்ள மாட்டேன். ஆனால் பெரியார் இந்த நாட்டினுடைய இன விடுதலைக்கு பாடுபட்டார் என்பதில் எந்த வித வேறுபாடும் இல்லை. இல்லாவிட்டால் அந்த நாகரிகம் அழித்திருக்கும். 1000 ஆண்டு குதிரை ஏறிய நாகரிகம் அது. என்ன? அதனாலே இந்த ஆள் பெரியாரை ஒழிக்க வேண்டும், பெரியார் சொல்லாததை சொல்ல வேண்டும். அம்மாவோடு படுத்துக்கொள்ள சொன்னார், அக்காளோடு படுத்துக்கொள்ள சொன்னார். எங்கே சொல்லியிருக்கார் சொல்லு? இல்லை என்று சொன்னால் இல்லைன்னா நடு ரோட்டில் நிறுத்தி வைத்து இதெல்லாம் கேள்வி கேட்பதற்கே நாதி இல்லாத நாடு. இந்த ராமகிருஷ்ணன் ஒரு ஆள் தான் இந்த தந்தை பெரியார் நல்ல ஆள். இந்த ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் இருக்கிறார், எனக்கு அவருக்கு தெரியும். அதனாலே ரொம்ப நல்ல ஆள். அவர் ஏதோ வீரமணியோடு வேறுபட்டு அவர்கள் பிரிந்து விட்டார். அது மொத்தம் 5 பேர் 5 கட்சி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அவர் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் போராடி இருக்கிறார். அது வேறு செய்தி. ஆகவே பெரியாரை ஒழித்து விட்டால், திராவிடம் என்ற சொல்லை ஒழித்து விட்டால், தமிழ் தேசியம் என்ற பெயராலே நீ இந்த நாட்டிலே 1 கோடி பேரை தமிழன் இல்லை என்று சொல்லி தள்ளிவிட்டால், திராவிடன் என்று சொன்னால் அவன் இருப்பான். நான் தமிழன் என்று சொன்னாலே அவன் இருப்பான் என்று சொல்கிறேன். அவன் 800 ஆண்டுகளாக இங்கே வாழ்கிறான். அவன் தமிழே படிக்கிறான், தமிழிலே படிக்கிறான், தமிழிலே சிந்திக்கிறான். பொண்டாட்டியோடு காதல் மொழி பேசுகிற போதும் தமிழிலே பேசுகிறான். சும்மா வீட்டில் நீர் லேலுன்னு சொல்லுவேன், என்ன ஏதோ ஒன்று சொல்லுவேன், தண்ணி கொண்டு வாங்குறதுக்கு ஹிந்தியில். அது அவனுக்கு ஜாதி மொழி, அவனுடைய சிந்தனை மொழி இல்லை. அவனுடைய தாய்மொழி தமிழ் தான் என்று நான் சொல்லுவேன். எனக்கு இந்த தெலுங்கு பேசுகிறவர்களும் ரொம்ப சிநேகிதம் எனக்கு உண்டு. அதனால் ரொம்ப நம்மை விட உணர்வாக ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகள் அந்த ஆள் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற நினைக்கிறான். இந்த நாட்டில் ஏற்பட்ட மொழி உணர்வையும் இன உணர்வையும் தலைகீழாக மாற்றுவதற்கு நினைக்கிறார். ஆகவே ரொம்ப ரொம்ப கொடிய நம்முடைய 100 ஆண்டு வரலாற்றுக்கு நேர் எதிரான இவரை வளர்க்கிறார்கள் பிஜேபியிலே. ஏன் நீ பேசு, பெரியார் அம்மாவோட படுத்துக்க சொன்னார்னு சொல்லு, பெரியார் நாசமாகட்டும். அதாவது பெரியாருடைய கொள்கைகளை மறுத்து நீ பெரியாரை நாசமாக்க முடியாது. என்னை போன்ற கடவுள் நம்பிக்கைக்காரனே பெரியாருடைய பங்கை ஒப்புக்கொள்ளுகிறானே. நான் அன்றைக்கு கூட ஒரு கூட்டத்தில் கேள்வி பேசினேன். கடவுள் நேரே வந்தால் ஒத்துக்கொண்டு விட்டு போகிறேன் என்று பெரியார் சொல்லுகிறார். ஒரு கூட்டத்திலே பேசினேன். ரொம்ப அவசியம் இந்த கடவுளுக்கு இந்த ராமசாமி நாயக்கர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது இந்த கடவுளுக்கு ரொம்ப பெரிய அறிவு. இவருக்கு நேரே காட்டி இவரை ஒப்புக்கொண்டால்தான் நாம் இருக்க முடியும் என்று கடவுள் நினைக்க போகிறாரா?
உங்கள் கருத்து அது, எங்கள் கருத்து இது, எல்லாமே இதை நேரடியாக கண்டறியக்கூடியவர் இல்லை கடவுள், உய்த்து உணரக்கூடியவர். இன்ஃபரன்ஸ் ஒப்புக்கொண்டால் ஒப்புக்கொள்ளு, உனக்கு தேவை என்றால் வைத்துக்கொள், உனக்கு தேவையில்லை என்றால் பேசாமல் இரு. அதனால் எங்களுக்கு ஒன்றும் மறுப்பில்லை. நீ கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டதனால் எங்களுடைய கொள்கை ஒன்றும் ஊனப்பட்டு விடுவதில்லை. அதெல்லாம் அவரவர் விருப்பம், அவ்வளோதான். அதனால் இல்லாததை சொல்லி பெரியாரை படிப்பதனுடைய நோக்கம் பெரியாரே இல்லாமல் போய்விட வேண்டும் என்று. அதனாலே நான் என்னுடைய வேலையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு பெரியாரை பாதுகாக்கின்றவர்கள் ஒருவனாக இருக்க வேண்டுமோ என்று கூட நான் நினைக்கின்றேன். நான் இல்லாததையெல்லாம் சொல்லுகிறான் இந்த ஆள். நம்முடைய ஆளை வைத்து கொண்டு இந்த வேலையை செய்கிறார்களே. தமிழ் 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 தேசியம் அது இது ஏதாவது சொன்னால் வஉசியை விட பெரியவரா? வஉசி பெரியவர். ஒன்று திருவள்ளுவரை விட புத்தரை விட திருவள்ளுவர். இதே இந்த ஒப்பீடுகளினால் என்ன பயன்? அவரவர் அளவுக்கு அவரவர் பெரியவர்கள், அவரவர் பார்வை. ரமணர் சிறந்தவர், நான் வள்ளலாரிடம் ஈடுபாடுள்ளவர். என்ன பிழை? ரமணர் குறைவான மனிதர் இல்லை, அவரும் ஒரு துறவியாகவே வாழ்ந்தார். அவருடைய கொள்கை அத்வைதம், வள்ளலாருடைய கொள்கை வேறு. எனக்கு தெரிந்த கொள்கையை வள்ளலார் பேசினார், எனக்கு தெரியாத கொள்கையை ரமணர் பேசினார். அதனாலே ரமணர் குறைவானவர் என்பது என்னுடைய கருத்தல்ல, எனக்கு தெரிந்த கொள்கையை வள்ளலார் தான் பேசுகிறார் என்பதுதான் கருத்து. அதனால் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டு வஉசியை விட இவர் பெரியவரா, பெரியாரை விட இவர் பெரியவரா, அவரை விட இவர் பெரியவரா, அம்பேத்கரை விட பெரியார். என்ன அம்பேத்கர் தமிழனுக்கு நேரடியாக தமிழ் இன விழிப்புணர்வு ஊட்டியவர் பெரியார். இந்தியா முழுவதுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடியவர் அம்பேத்கர். பெரிய அறிஞர். ஒரு இனம் பெரிய இனம், அதனுடைய விடுதலைக்கு போராடுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். வெளிநாட்டிலே போய் படித்து விட்டு வந்து மந்திரியாக ஆகின்ற வாய்ப்புகளை பெற்று நம்முடைய ஆவண்ண ராஜாவை போல ஒரு பூர்சுவாவாக வாழ வேண்டும் என்று எண்ணாமல் அந்த மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று எண்ணிய பெரிய அம்பேத்கர். அதுக்காக பெரியார் என்ன? இது என்ன? எப்படி ஒப்பிடுவாய்? எந்த இடைக்கல்லை வைத்து நீ இவர்களை எல்லாம் பார்ப்பாய்? அவரவருக்கு பணி செய்தவர்கள். அதனால் இந்த ஆள் ரொம்ப தீங்கான ஆள். இந்த இளைஞர்களுக்கு புரியவில்லை. 10 பேர் அவர் பின்னாலே திரிகிறார்கள். இவரை பற்றி சொன்னார்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன், பெரியாரை போன்ற ஒரு வரலாற்று மனிதனை இழிவுபடுத்தியதற்காக ராமகிருஷ்ணன் போராடியது சரியானது. அவரை போய் திரும்ப நீ அடிப்பதற்கு முயலுகிறாயே. யாரே? பெரியாரை விட சீமான் ரொம்ப சிறந்தாள், பணி செய்தாள், நாட்டின் போக்கை மாற்றியாள். இதுக்கு 10 பேர் திரிகிறானை. இவனை பற்றி தான் நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். புரியாமல் இந்த இளைஞர்கள் நடந்து கொள்கிறார்கள். உண்மையை அறிவதற்கு இவர்களுடைய படிப்பு உதவவில்லை என்றால் பயனில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார்.